தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 92. தலைப்பு தொன்மையினை பேண இணையத்தில் வழிகள். காலம் 2022 1/8 சனிக்கிழமை பிற்பகல் 7:30 8:30 இலங்கை நேரம். உரையாளர் கவிஞர் சுரைஜ் ஜெமி, தமிழ் ஆர்வலர், மஸ்கட், ஓமான். இவர் தமிழ் மீது மிகவும் பற்று கொண்டவர். அவர் தனது சுய அறிமுகத்தில் தன்னை பற்றி சில விடயங்களை கூறலாம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைவு செய்வது சீனா சரவணபானந்தன், செயலாளர், தமிழறித நுட்பியல் உலகாயம். இன்றைய உரையை எங்களுடைய கவிஞர் சிறு அறிமுகத்துடன் ஆரம்பிக்குமாறு மிக அன்புடன் வரவேற்று கேட்கிறேன். வாருங்கள் சுரேஜ்வி, வாருங்கள். இப்பிறவிதனில் யானிங்கு வந்த பயன் முன்னமே தானறிந்து எப்பொழுதும் என் சிந்தை விட்டு அகலாது வழி நடத்தி திண்ணமுடன் இட்ட பணி பிறளாது செய்திடவே தாயே தமிழே அருள்வாய்னி. என்னை பற்றிய அறிமுகத்துடன் ஆரம்பம் செய்யுமாறு அன்பர் கூறினார். என்னுடைய பெயர் சுரேஜமி. இந்த பெயருக்குண்டான காரணம், என்னுடைய பெயரின் முதல் எழுத்து, என்னுடைய மனைவியின் பெயரின் முதல் எழுத்து மற்றும் இரு மகள்களின் பெயரின் முதல் எழுத்து, இந்த நான்கையும் இணைத்த ஒரு சொல் சுரேஜமி. என்னுடைய பெயர் கல்யாண சுந்தரராஜன். சுந்தர்ங்கிறதுல உள்ள சுந்தர். அதுக்கப்புறம் மனைவியின் பெயர், மகள்களின் பெயர் நீக்கப்பட்ட ஒரு சொல். நான் படித்ததெல்லாம் முகவை மாவட்டம். என்னுடைய கல்லூரி படிப்பும் பட்டய கணக்காளர் படிப்பும் சென்னை. அங்கு சில காலம் பணிபுரிந்து விட்டு அதற்கப்புறம் வளைகுடா நாட்டில் குவைத்தில் சில காலம் பணிபுரிந்தேன். பின்னர் இப்பொழுது ஒமான் நாட்டில் வசித்து வருகிறேன். என்னை பற்றி மற்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் ஒரு கவிஞர், அது உங்களுக்கு தெரிந்தது. எழுத்தாளர், பேச்சாளர், நிகழ்ச்சி அமைப்பாளர். மஸ்கட்டிலே திருக்குறள் பாசறை என்னும் ஒரு புலனமைப்பை தொடங்கி அதன் மூலமாக இங்கு தமிழ் நிகழ்ச்சிகளும், மற்றபடி அயலகத்தில் உள்ள நண்பர்களை எல்லாம் இணைத்து கம்பன் விழா இணைய வழியிலே முதன்முறையில் 2020ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். மற்றவை என்னுடைய பேச்சின் ஊடே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது என்னை பற்றிய சிறு அறிமுகம். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தமிழறித நுட்பியல் உலகாயம் இலங்கை என்ற அமைப்பின் சார்பாக இணையவழி உரையாடல் 92ஆம் நிகழ்வு இது. இங்கு எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு தொன்மையினை பேண இணையத்தின் வழிகள். இத நாம இந்த தலைப்பு அணுகிறதுக்கு முன்னாடி தொன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தொன்மைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த தொன்மையிலிருந்து நாம் இன்னமும் விலகாமல் இருக்கிறோமா, இல்ல சற்றே விலகி இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி என்று நம்மை பறைசாற்றிக் கொள்கிறோம். அத்தகைய நாமே அறிய முடியாத கால கணக்கு என்பது சற்றேறக்குறைய நாம்
வகுத்தது. நம்மால் வகுக்க முடியாத காலத்திற்கு முன்னிருந்தே நமக்கென்று ஒரு மரபு இருக்குது. என்னுடைய அருமை சகோதரி வைஜெயந்தி அவர்கள் காரை நகரிலிருந்து இணைய வழியே இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஆக வணக்கம். அத்தகைய மரபுக்கு நாம் சொந்தக்காரர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன மரபு நம்முடையது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன மரபு நம்முடையது. அப்போ அத்தகைய மரபு பிறர் நலம் பேணுதற்காகவே ஒப்புரவு என்ற ஒரு அதிகாரத்தை தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருக்குறளிலே வேறு எந்த இலக்கியத்திலும் ஒப்புரவு என்ற ஒரு அதிகாரம் இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. நிச்சயமாக இருக்க வாய்ப்பும் கிடையாது. ஒப்புரவு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து அதற்குள் 10 குறட்பாக்களை வைத்தார் திருவள்ளுவர். இது நம் மரபு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். கலித்தொகை. அதென்ன பண்பு? எது நம்முடைய வழக்கம்? எது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக செய்து வந்தார்கள்? அந்த பண்பை அதுதான் வழி என்று ஒழுகுது. அதிலிருந்து விலகாமல் ஒழுகுது. அதுதான் பண்பு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவர். உயிரை காட்டிலும் பெரிது எதுனா ஒழுக்கம். அத்தகைய மரபு நம்முடையது. சிலம்புல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறார் இளங்கோவடிகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா கணியன் பூங்குன்றன். இதுதான் நம்ம மரபு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்படி ஒரு அடையாளங்களுக்கு நாம் சொந்தக்காரர். ஒரு மன்னன் வீதி வழியே செல்கின்றான். ஒரு கொடி படர்ந்திருக்கு, ஒரு முல்லை கொடி. அது என்னது? அது படர்றதுக்கு ஒரு கொப்பு இல்ல. அங்க அது படர்ந்த தரையில படர்ந்திருக்குன்னு பாக்குறான் அந்த மன்னன். தான் ஏறி வந்த தேரை அதன் அருகில் நிறுத்திவிட்டு அந்த தேரிலே அந்த கொடியை படரச் செய்து தான் நடந்தே அரண்மனைக்கு செல்கிறான். இது நம்ம மரபு. இதெல்லாம் ஏதோ நம்முடைய மகிழ்ச்சிக்காகவோ இலக்கிய நயத்திற்காகவோ சொல்லப்பட்டவை அல்ல. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்காக புலவர்கள் எழுதி வைத்து விட்டு சென்றார். சிந்திக்கணும். நம்ம நம்முடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. போருக்கு தன்னுடைய 10 வயது பால் மனம் மாறாத சிறுவனை போருக்கு அனுப்புகிறாள் தாய். அப்போ போர்ல அவன் செத்துட்டான்ற ஒரு நிகழ்ச்சி வருது. அப்ப இந்த தாய் என்ன சொல்றா? எப்படி செத்தான்னு கேட்கிறான். வேலை மார்பிலே வாங்கி செத்தானா இல்ல புறமுதுகிட்டானா? அப்படி அவன் புறமுதுகி இட்டிருந்தான் அவனுக்கு பால் கொடுத்த இந்த முளையை வெட்டி வீழ்த்துவேன் என்கின்ற மரபு நம்மோடு. இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சிக்காகவா? யோசிக்கணும் நண்பர்களே. நாம கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படிலாம் நம்ம பேசுறோம். பிஜி தீவு வரைக்கும் பறந்திருக்கு, இந்தோனேஷியா வரைக்கும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அன்றைக்கு பூம்புகார் நகர் எப்படி இருந்ததுங்கிறத சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றார். எப்படி அந்த தெருக்கள் ஒழுங்காக அமைந்திருந்தன, வீதிகள்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வகையான தெருக்கள், அந்த அங்காடிகள்ல என்னென்னலாம் கிடைக்கும்லாம் வர்ணிக்கிற. அப்போ ஒரு நகரம் எப்படி இருந்தது, எவ்வளவு சீரோடு இருந்ததுங்கிற பெருமையை சிலப்பதிகாரம் சொல்ற. கம்பன் நடையில் நின்றுயர் நாயகன் அப்படின்னு
ராமரை வாழ்த்தி சொல்ற. இறைவனுடைய அவதாரமாகவே இருந்தாலும் இந்த மண்ணிற்கு வந்து விட்டால் மனிதனுக்கு உடைய அத்துணை துயரங்களையும் தான் அடைந்து ஒரு மனிதனாக செந்நெறி ஒழுக வேண்டும் என்பதை சொல்லப்பட்டது நம்முடைய மரபு. இத்தகைய மரபு மூதுரைன்னு ஔவையார் பெண்களை எவ்வளவு போற்றி இருக்கிற மரபுன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம தொன்மையை நீங்க சிந்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தொன்மையை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுவும் இணைய வழியில இப்ப இருக்கக்கூடிய கொடுந்தொற்றின் காலத்துல நாம எப்படி அதெல்லாம் வந்து பாதுகாக்கலாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கணும். எப்படிப்பட்ட மரபு, நம்முடைய அடையாளம் என்ன, ரொம்ப முக்கியம். ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை மறந்து போனால் அந்த இனமே அழிந்து போகும். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலுமே நாம் இருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், நாம வந்த வழி என்னங்கிற அடையாளமே தெரியாம இருக்கும். பாருங்க, இப்போ ஒரு தென்னை மரம் இருக்கு நம்ம வீட்டுல. நம்ம எல்லார் வீட்லயும் தென்னை மரம்லாம் பார்த்திருக்கோம். தென்னங்கண்ணை வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கிறோம். நாம வந்து ஆகா இந்த தென்னங்கண்ணு என்ன ஆகுது, ஒரு 5 வருஷத்துல பெரிய மரமாகி அது நல்ல இளநீரா நமக்கு கொடுக்குது. இந்த செய்நன்றி பாருங்க, தமிழர்களுடைய மிகப்பெரிய அடையாளம் நன்றி. திருவள்ளுவரே சொல்றார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிற. ஔவையார் சொல்றாங்க மூதுரையில, நன்றி ஒருவருக்கு செய்தகால் என்னன்றி என்று தருங்கொள், அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா. இப்ப ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், இவர் எப்ப நமக்கு இப்ப நம்ம எதிர்பார்ப்புகள்னாலேயே நம்ம வாழ்க்கையில நிம்மதியை இழந்துடும். நான் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன்னா எனக்கு எதிர்பார்ப்பு, ஒண்ணு நான் உங்களுக்கு வந்து பணம் கொடுத்தேன்னாக்கே நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். என்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வரும், நான் தானே கொடுக்குறேன் உனக்கு. ஒரு வேலையை ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு என்ன தோணும், அவன் ஒண்ணு ஒரு வேலை அவன் நம்ம சொல்றதை கேட்கலைன்னா பாரு வேலை வாங்கி கொடுத்தேன் உண்மை செய்யல, இது சொல்றோமா இல்லையா? நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன், கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இருக்கானு சொல்றோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? ஆக அப்போ ஔவையார் மூதுரையில சொல்றாங்க, நின்று தளரா வளர் தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அது உனக்கு வரும், நீ எதிர்பார்க்காத. இதெல்லாம் நம்ம மரபு. குணம் எப்படி இருக்கணும், நீரளவே ஆகுவாம் நீர் ஆம்பல். இப்ப ஆம்பல்னா தெரியும். இப்போ நம்ம எல்லா ஊர்லயுமே குளம்னு ஒண்ணு இருந்தது, இப்ப இருக்கா இல்லையாங்கிறது அது வேற விஷயம் இல்லையா? அப்போ அந்த ஊரணியில தாமரை அல்லிலாம் மலரும். அது எப்படி இருக்கும், அந்த நீர்மட்டம் உயர்கிற அளவுக்கு தானும் வளரும். கல்வியும் அப்படிதான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறார் பாரதியார். அப்ப கல்வியில நாம உயர்ந்திருக்கோம், வீரத்துல நாம உயர்ந்திருக்கோம், ஒப்புரவுல நாம உயர்ந்திருக்கோம். நீங்க என்னெல்லாம் நற்குணங்கள் என்று நீங்க அடுக்குறீங்களோ எல்லாத்துலயும் நாம் உயர்ந்தவர்கள். நாகரிகத்திலேயா இருக்கட்டும், பண்பாட்டிலேயா இருக்கட்டும், நமக்கு நிகராக இந்த மனித சமூகம் இந்த உலகத்தில் இருந்ததாக எந்த வரலாறும் பதியப்படவில்லை நண்பர்கள். நான் ஏதோ உயர்த்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த இலக்கிய பொக்கிஷங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இன்னைக்கு வேற எந்த மொழியிலேயாவது எந்த இலக்கியத்திலேயாவது இருக்குமானா கேள்விக்குறிதான். இவ்வளவு மேம்பட்ட இலக்கியங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம என்ன பண்றோம், நாம அது ஒரு வாசிப்புக்காக மட்டுமே, ஒரு நமக்கான ஒரு சான்றிதழுக்காக மட்டுமே படிக்கிறோம்.
படிச்சு முடிச்ச உடனே மறந்துடுறோம். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தாய்மொழி தமிழ். நானும் உங்களை மாதிரி தான் படிச்சேன். நானும் தமிழ் வழி கல்வியில தான் படிச்சேன். ஆனா படிக்கிற ஒவ்வொரு குரலும் எனக்குள்ளே ஒரு வித்தாக நின்றது. அந்த வித்து தான் விருட்சமா தன்னை ஆக்கி கொண்டது. இதுதான் உண்மை. உறவு எப்படி இருக்கு பாருங்க. அன்னைக்கு உறவு எப்படி இருந்தது, இன்னைக்கு உறவு எப்படி இருக்கு, நம்ம சிந்திக்கணும். ஔவையார் சொல்றாங்க, இப்போ நம்ம ஊர்ல ஊரணிக்கு கொக்கு, நாரை அந்த மாதிரி பறவைகள்லாம் வரும். எப்ப வரும்? தண்ணி இருந்தா வரும். தண்ணி இருந்தா அதுக்கு மீன் கிடைக்கும். தண்ணி இல்லைன்னா எங்க தண்ணி இருக்கோ அங்க ஓடி போயிடும். இது இயற்கை தானே. ஆனா நான் முன்னாடி சொன்னேனே, இந்த நீர் ஆம்பல் அது எப்படி? தண்ணி இருந்தா அது கூடவே வளரும். அந்த தண்ணி வற்றி விட்டால் அது கூடவே தானும் மாண்டு போகும். இதான் ஔவையார் சொல்றாங்க, அச்ச குளத்து அரும் நீர் பறவை போல் அல்லாமல் உற்றுளித்தீர்வார் உறவல்லர். அச்ச குளத்து அரு நீர் பறவை போல் உற்றுளித்தீர்வார் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உருவார் உரம். இது பாடலா இல்ல பாடமா? சிந்திக்கணும். நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. உறவுக்கு மட்டுமா சொன்னாங்க? ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே படிக்கணும். நல்ல விஷயங்களை நாம தான் தேடி போகணும். அது நமக்குள்ள நம்மளை தேடி அது வராது. உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு நாம கெட்டு போவதற்கு உண்டான அத்துணை காரணிகளும் இருக்கு. ஆனா நம்மை இதய சுத்திப்படுத்துவதற்கான காரணிகளை நாம் தான் தேடி அணுக வேண்டும். இதை எப்படி நம்ம பெரியவங்க சாதிச்சாங்க? அவங்களுக்கு இருந்த ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேசுறோமே, நம் முன்னோர்கள் நம் வாழ்வியலை செதுக்கிய விதத்திற்கு அடிப்படையாக அமைந்தது ஆன்மீகம். மறந்துடக்கூடாது. நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால் சொல்றாங்க. இந்த ஆன்மீகம் மூலமாகத்தான் தன்னை அவர்கள் வார்த்து எடுத்தார்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிறார் வள்ளலார். எப்படி அந்த எண்ணம் வந்தது? பிற உயிரை தன் உயிர் போல் நேசிக்கிற தன்மை நமக்கு எங்கிருந்து வந்தது? அதுதான் பக்தி. 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் தோன்றிய மண் நம் மண். மறந்துடக்கூடாது. உலகெல்லாம் போற்றி வியக்கக்கூடிய கல்லணையை கட்டிய ராஜராஜ சோழன் வாழ்ந்த மண் நம் மண். கல்லணை மாதிரி இன்னைக்கு ஒரு அணை கட்டிட முடியுமா? தஞ்சை பெருவுடையார் கோவில் மாதிரி ஒரு கோயிலை கட்டிட முடியுமா? இன்றுமே நம்முடைய வழக்கம், நம்ம ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது இப்போ முதல்ல தேங்காய் காய்ச்சது தென்னை மரத்துல, இல்ல விளைச்சல்ல முதல்ல இது இன்னைக்குமே ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மரபு நம்முடையது. தன்னுடைய நிலங்களை கூட இறைவனுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க நம் முன்னோர். இந்த ஆன்மீகத்தால நாம் அடைந்த பயன்தான் நமக்கு நன்னெறி, நல்லொழுக்கம் எல்லாத்துக்கும் அடிப்படையானது. அப்ப அந்த பக்திங்கிற ஆயுதம் மூலமாகத்தான் நம் பண்டை வாழ்வியலை செதுக்கியவர்கள் நம் முன்னோர். அதை நாம மறந்துடக்கூடாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்ன மரபு நம்ம. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னது. கோவில் தான் அன்னைக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னாக்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு கோவில் இருக்கும். 10 கிலோமீட்டர்ங்கிறது நான் சொல்றது ஒரு பெருந்தொலை. எல்லாம் விண்ணை முட்டும் கோபுரங்கள். எதுக்காக அதெல்லாம் வச்சாங்க?
ஒரு ஊர்ல இருந்து அன்னைக்கு இன்னொரு ஊருக்கு பயணிக்கணும்னா அந்த கோபுரம் தான் நமக்கு எல்லை. ஓகே, பக்கத்துல ஊர் இருக்குன்னு தெரியும். அன்னைக்கு எல்லாம் காடா இருந்து இல்லையா? அப்ப நமக்கு தெரியறதுக்காக வச்சதுதான் இந்த கோபுரங்கள். வானுயரும் கோபுரங்கள்லாம் அதுதான். எல்லைகளை தீர்மானிப்பது. அது மட்டுமல்ல, இயற்கை பேரிடர்கள் வந்த பொழுது நமக்கு அடைக்கலம் தருவது ஆலயமாக இருக்கும். இன்னைக்கு மாதிரிலாம் மல்டி ஸ்டோரி பில்டிங், இந்த அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் அன்னைக்கு இல்லாத பொழுதே அறிவியலில் நாம் முன்னேறியவர்களாக இருந்தோம். யோசிச்சு பாருங்க, இன்றளவும் இந்த அறிவியலே வியக்கக்கூடிய உண்மைகளை கண்டறிந்தவர்கள் நாம். இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இதெல்லாம் சொன்னது நாம. சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு வியப்பா இல்ல? இத்தனையும் கண்டுபிடிச்சு எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம சிந்திக்கணும். நம்ம அப்பா அம்மா யாரு, நம்ம முப்பாட்டன் யாருன்னே நமக்கு தெரியலைனாக்கே நாம எப்படி நாம குழந்தைகளுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க முடியும்? இன்னைக்கு தமிழ் வாசிப்பவர்களே அரிதாகி, தமிழை நேசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காகவே தமிழை உபயோகிக்கிறார்களே ஒழிய தமிழுக்காக ஒரு சின்ன துரும்ப கூட அவங்க கிள்ளி போட்டு. யோசிச்சு பாருங்க, சிந்திக்க வேண்டியது இதெல்லாம். அதுவும் காலத்திற்கு தகுந்தது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்த சரித்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அதை மறந்துடக்கூடாது. அதுதான் நம்முடைய புலவர்கள் அனுபவ கோர்வையாக வரலாற்று நிகழ்வுகளை அடுக்கிதான் ஒரு காப்பியமே படைத்தார்கள். கம்பனுடைய ராமாயணம், வால்மீகி எழுதின ராமாயணத்திற்கும் கம்பனின் ராமாயணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தமிழர்களுடைய பண்பாட்டுகளை உள்ளடக்கியது கம்பராமாயணம். அறம் வெல்லும் என்பதையே நோக்கமாக கொண்டது அந்த கம்பராமாயணம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எது தகாதோ அதை தன் பக்கமாக்கிக் கொள்கிறோம். ராமனை கொண்டாட வேண்டிய இடத்தில் இன்றைக்கு ராவணர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராவணன் சிறந்த சிவபக்தன்கிறது வேற, அவனை மிஞ்சின சிவபக்தன் யாரும் கிடையாதுங்கிறது வேற. ஆனா நாம் எங்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறியாமை நம்மளை இருளில் வீழ்த்தி இருக்கிறது. எது சரி எது தவறு என்று நம்மால் இனங்காண முடியவில்லை. அந்த அளவுக்கு நம் அறிவிலே தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேக்கத்திலிருந்து எப்படி வெளிவருவது? வள்ளுவன் தன்னை உலகினருக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்றார். திருக்குறளை போல ஒரு அமிர்தம் உண்டா? அந்த முப்பாலுக்கு நிகராக இப்பாலில் ஏதேனும் ஒன்று உண்டா? 1330 குறட்பாக்கள்ல ஒரு 5 குறட்பாக்கள் படி நாம வாழ்ந்தாலே வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். நான் ஏதோ உங்களுக்கு உரை நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை உயர்த்தி சொல்றேன், நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிறார் திருவள்ளுவர். எப்படி நம் எண்ணங்களை செதுக்க வேண்டும்? ஆம்பளை போல செதுக்கணும். எப்படி நீர்மட்டத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய உயரத்தை அது தீர்மானிக்கிறதோ அந்த அளவு நம்முடைய எண்ணங்களை நாம் சீராக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படி நாம இந்த மரபுகளை எல்லாம், இந்த தொன்மைகளை எல்லாம், இந்த அடையாளங்களை எல்லாம் இணைய வழியில் எப்படி சாதிக்கலாம்? அது சொல்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் நீங்க கத்துக்கணும். நம்ம இப்ப ஒரு பெரிய 10 மாடி கட்டணம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துங்க. இந்த கண்ணாடிய இப்படி பிடிச்சீங்கன்னா, ஒரு சாய்வுல பிடிச்சீங்கன்னா அந்த 10 மாடி கட்டடமும் இந்த ஒரு சிறு கண்ணாடிக்குள்ள அடங்கிடும். இப்படி சுருங்க சொல்றது,
எப்படி தாம் சொல்ல வந்த விஷயத்தை அத்தனையும் எடுத்து காட்டுவது அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல 10 அழகுன்னு ஒண்ணு சொல்றாங்க, 10 குற்றம்னு சொல்றாங்க. இத சொல்லிட்டு நான் உங்களுக்கு இணைய வழியில நம்ம என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். நன்னுள்ள 2 பாட்டு இருக்கு, ரெண்டையுமே நான் சொல்றேன். 10 விஷயங்கள். இந்த 10ஐயும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னாக்க இந்த 10ன் அடிப்படையில நாம என்ன பண்ணலாம் நம்ம சிந்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி ஒரு கண்ணாடி மூலமாக ஒரு பெரிய கட்டிடத்தை, ஒரு பனித்துளி எடுத்தீங்களே, பனித்துளியில பாத்தீங்கன்னாலே அவ்வளவு விரிவு, இந்த உலகமே தெரிகிற மாதிரி விரிவு. அப்போ தமிழர்கள் எப்படி ஓங்கி இருந்தார்கள்ங்கிறதுக்கு இந்த 10 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு நான் முதலியே சொன்ன மாதிரி சுருங்க சொல்லுதல், கேரக்டர்ஸ். இன்னொன்னு அதிகமாக பேசக்கூடாது. மூன்றாவது சொன்னதையே சொல்லக்கூடாது. சொன்னதையே சொன்னா நேரமும் வரையும் பொருளும் இருக்காது. அதுக்கப்புறம் முன்பின் முரணாக பேசக்கூடாது. முன்னாடி ஒன்ன சொல்லிட்டு நான் சொன்னதையே நான் திருப்பி மாற்றக்கூடாது. அதே மாதிரி குற்றமுடைய சொற்களை சொல்லக்கூடாது. பிறரை மயக்குகிற மாதிரி உணர்ச்சியை கூட்டி அவங்க தெளிவே இல்லாம, இன்றைக்கு நாம் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறோம் பாத்தீங்களா, உணர்ச்சியை மட்டுமே நம்ம கூட்டுறோம். ஆனா ஒரு தீர்வு இல்லாத பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி எத்தனையோ இருக்கு. அது கூடாது. பொருள்கள் வெளிப்படையா இருக்கணும். சொல்றது ஒண்ணு, சொல்ல வந்தது. இப்ப நான் இணைய வழிகளில் தொன்மையை எப்படி பாதுகாப்பதுன்னு சொல்றதை விட்டுட்டு நான் வேற ஏதோ உங்களுக்கு சொல்லக்கூடாது. நம்ம இப்ப தொன்மையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தொன்மைனா என்னன்னு புரிஞ்சிருந்தாதான் இந்த தொன்மையை நாம எப்படி இணைய வழியில பாதுகாக்கலாம்னு நமக்கு தெரியும் இல்லையா? பொருளின்றி பேசக்கூடாது. அதே மாதிரி பயனில சொல்லக்கூடாது. இதெல்லாம் 10 குற்றம்னு நம் முன்னோர்கள் அடுக்கி இருக்கிறார். இதற்கு எதிர்ப்பதமானது 10 அழகாக வரப்போகுது. இந்த அடையாளங்களை, நம்மிடம் உள்ள அந்த இலக்கிய பெட்டகங்களை, 11 மேல் கணக்கு நூல், 11 கீழ்கணக்கு நூல், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடைக்கால இலக்கியங்கள், நவீன காலம் வரைக்கும் எத்தனையோ இலக்கியங்கள் தன்னுடைய வரலாற்றை தன்னுள்ளே அடக்கி இருக்கிறது இல்லையா? இந்த தொன்மைய இணைய வழியில நாம எப்படி அணுகிறது? இன்றைக்கு பெருந்தொற்று ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிறதே இந்த பெருந்தொற்று விளைவாக என்னால் ஓமனில் இருந்து எங்கோ இலங்கையில் இருப்பவர் கூடவும், எங்கோ கனடால இருக்கிறவர் கூடயும், எங்கேயோ ஜெர்மனியில இருக்கிறவர் கூடயும் பேச முடியுதுன்னா இதுதான் இணைய வழியில் நாம் தொன்மையை அடையாளம் கண்டு போற்றுவதற்குரிய செயல்களுள் ஒன்று. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு சொன்னாங்க அவைப்பாட்டு. அப்ப நல்லவர்களை அடையாளம் காண வேண்டும். இணைய வழியில மொழி பயிற்சிக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஆப்ஸ், செயலிகள். இப்ப நம்ம எல்லாம் கைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்துட்டோம். எல்லார்கிட்டையும் கைபேசி இருக்கு, எல்லார் வீட்லயும் தொலைக்காட்சி இருக்கு, வானொலி வச்சிருக்கோம் இல்லையா? வானொலி பெட்டி வச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். அப்போ நல்லவற்றை, இப்போ யூடியூப் மாதிரி வலைத்தளங்கள், நல்லவற்றை காது கொடுத்து கேட்க வேண்டும். நல்லவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியம். நல்லவற்றை தேடி 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 வாசிக்க வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு நீங்க முன்னாடி எல்லாம் நம்ம வளரக்கூடிய சூழல் எல்லாம் நம்ம ஒரு புத்தகம் வேண்டும்னா நம்மளால அத காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம அருகில் உள்ள நூலகத்திற்கு போய் அங்கேயே உட்கார்ந்து அதை படிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு இணையத்துல கொட்டி கிடக்கு புத்தகங்கள், நீங்க காசே கொடுக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனா நீங்க தரவிறக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு இணையதளங்கள் இருக்கு, நூலகங்கள் இருக்கு, இணைய வழி நூலகங்கள்.
அதெல்லாம் நீங்க படிக்கணும். அதே மாதிரி யூடியூப் இருக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ அறிஞர்களுடைய பேச்சுக்கு. இந்த பேச்சினால எனக்கு என்ன கிடைக்கும்? என்னைக்குமே ஒரு விஷயம் நீங்க வந்து நினைவுல வச்சுக்கணும். இப்போ இந்த பேச்சும் கூட ஏதோ ஒரு உரையாக நாம் கேட்டோம் என்று சொன்னால் நமக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. சிந்திக்கணும். நம்ம என்ன இப்படி அடையாளம்லாம் காட்டாரு, இந்த அடையாளங்களால் நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது, அந்த சிந்தனை வேணும். நான் அப்படிதான் என்னை மாற்றிக்கிட்டேன். எனக்கு எத்தனை பயன்கள் இந்த பெருந்தொற்று காலத்துல நான் அடைந்த பயன்கள், நான் செய்த பணிகள் ஏராளம். அதை நான் பின்னாடி சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இணையவழி, மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இதுல என்னுடைய நண்பர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் நான் நேர்ல கூட சந்தித்தது. இத்தனை நண்பர்களுக்கும் காரணமாக அமைந்தது இணையம். ஆக நாம வந்து இணையத்துல வழிகளே இல்லையா, இல்ல இணையத்துல எந்த வழியை தேடுறதுங்கிற ஒரு குழப்பமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை நோக்கி பயணிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் நமக்கு. அதுக்கு திருக்குறள் தான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். திருவள்ளுவர் சொல்றார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எப்படி? எண்ணியது திண்ணியதாக பெறுகிறார். உங்க எண்ணத்துல உறுதி இருந்தா இலக்குங்கிறது மிகச் சுலபமானது. அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அன்றைக்கு மாதிரி இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு தேடுதல் இருந்தாக்கி அந்த தேடுதல் வந்து என்னை வந்து சேருவதற்கு நான் எவ்வளவு உழைப்பை, நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற சூழலை தாண்டி இன்னைக்கு ஒரு சொடக்கு போடுற நேரத்துல நம் முன்னாடி செய்திகள் வந்து குவிகின்றன. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நமக்குள்ள பிரச்சனை. நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இணையத்துல ரெண்டு, வாழ்க்கையிலேயே ரெண்டு இருக்கிறது தானே. மேடுன்னு ஒண்ணு இருந்தா பள்ளம்னு ஒண்ணு இருக்க வேண்டாமா? அப்பத்தானே மேடுன்னு சொல்ல முடியும். அந்த சொல்லுக்கு உண்டான பொருளை கொடுப்பதே அதற்கு எதிர்ப்பதமான ஒரு சொல் தானே. அதனாலதானே நம்ம தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறோம். நம்ம கிட்ட இருந்தா தொடங்குது. எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணம். எண்ணத்தை முதல்ல சுத்திகரிக்கணும். எண்ணத்தை சுத்திகரித்தோமானால் நம்முடைய இலக்கு தெளிவாகும். இலக்கு தெளிவானால் வழிகள் நம் முன்னால் வந்து நிற்கும். நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியும் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கே, அப்ப நாம எங்கேயோ ஒரு தொய்வு இருக்கு அப்படின்னா நல்ல நண்பர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். அந்த நண்பர்கள் மூலமாக நமக்கு ஏகப்பட்ட செய்திகள், ஏகப்பட்ட வழிமுறைகள், அனுபவ சாரங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இணையத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய நன்மைகள். மொழி கத்துக்கணுமா? ஆப் இருக்கு. பேசணுமா? ஆப் இருக்கு. நீங்க பாத்துங்க, நீங்க பல மொழிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக நம்முடைய தொன்மைகளை மீட்டெடுக்க பாருங்க. எல்லா நூலும், சங்க நூல்கள்ல இருந்து 10 பாட்டு, 8 தொகை, புறநானூறு, அகநானூறு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது எங்க கிடைக்கணும்னு சொன்னா என்னுடைய மின்னஞ்சலுக்கு எழுதுங்க. நான் உங்களுக்கு வந்து உலகத்துல உள்ள எல்லா லைப்ரரியோட லிஸ்டையும் நான் அனுப்புறேன். இங்கேயே என்னுடைய அருமை சகோதரி இணைந்திருக்கிறார்கள். அவங்க ஒரு பெரிய லைப்ரரியன். ஆக இன்னைக்கு எல்லாமே நம் கண் முன்னாடி நிற்கிறது. இந்த இணையத்தின் மூலமா நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லட்டுமா? இந்த பெருந்தொற்று காலத்துல அப்போ உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சில கிடைக்கும். நான் முதல்ல பண்ணினது, நான் வந்து கவிதை எழுதுறேன். கவிதைங்கிறது ஒரு இலக்கை வச்சு எழுதுறது நல்லது தானே. அப்ப இலக்கை வச்சு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாட்டு போடுவேன் முகநூல்ல. அது வந்து அந்த பாவகை
வெண்பாவா இருக்கலாம், கலித்துறையா இருக்கலாம், விருத்தமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கு. அத போட்டுட்டு இன்னொரு நண்பரை அழைப்பேன். நீங்க இதுக்கு ஈற்றடியில இருந்து நீங்க எடுத்து எழுதுங்க, அந்த கடை சொல் அந்தாதி முறையில். அப்படி இந்த கவிஞர்களை எல்லாம் இணைத்து, முகநூல் புலனங்கள் வாயிலாக இணைத்து, தமிழுக்காக ஒரு நவரத்தின மாலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தலை சிறந்த 9 கவிஞர்களை உள்ளடக்கி 9 பாவினங்கள். இதுவரைக்கும் அன்னை தமிழுக்கு நவரத்தின மாலை என்பது எவராலும் புனையப்படவில்லை. இது ஏதோ நாங்கள் செய்த சாதனையாக சொல்லவில்லை. நாங்கள் எப்படி இணைய வழியில் இதை சாதிக்க முடிந்தது என்பதை சான்றாக எடுத்து சொல்றேன். கிட்டத்தட்ட 100 பாடல்கள், 108 என்னுடைய நினைவு சரியாக இருக்குமா, அன்னை தமிழுக்கு நவரத்தின மாலையாக 9 கவிஞர்கள். அதுல கவிஞர் குழாம்ல பாத்தீங்கன்னா 80 வயதுடைய முதுபெரும் ஆளுமையில் இருந்து 20 வயதுடைய நேற்றைய கவிஞர் வரைக்கும் நாங்க வச்சு அதை பண்ணியிருக்கோம். இது சாதனை இல்லையா? இது எப்படி சாத்தியமானது? நாங்க ஒன்னா உட்கார்ந்தெல்லாம் எழுதல, இணைய வழியில தான் எழுது. அதே மாதிரி மகாகவி பாரதி மணக்குள விநாயகர், புதுச்சேரியில இருந்தப்போ மணக்குள விநாயகருக்காக நான்மணி மாலை, அது 40 பாடல்கள் 4 பாவின வகையில இருக்கும். வெண்பா, கலித்துறை, விருத்தம், நேரிசை ஆசிரியப்பா. இப்படி அவர் 40 பாடல்கள் எழுதுற மாதிரி நாங்க கந்தன் நான்மணி மாலை அப்படின்னு 4 கவிஞர்கள் ஒன்றிணைந்து இதை சாதிச்சிருக்கோம். இதுவும் இணையம் மூலமா தான் சாதிச்சது. அதுக்கப்புறம் இப்ப பெருந்தொற்று பரவியதற்கு காரணமாக இருந்தது சீனா. பேசும் மொழிகள் பல எனினும் எங்கள் பேச்சும் மொழியும் பாரதமே என்று சொல்வதற்கேற்ப நாங்கள் எவ்வளவு நேரமாய் அப்படி அந்த பாரத தேசத்தை உயர்த்தி நாங்கள் ஒரு 100 பாடல்கள் புனைந்திருக்கிறோம். இதெல்லாம் இணைய வழியில நாங்க செய்த சாதனை. இதை விட மிக முக்கியமா குரலின் வழி ஆளுமை அப்படின்னு ஒரு குழுமத்தை நாங்க நிறுவி கிட்டத்தட்ட 70 வாரங்கள் தொடர்ந்து திருக்குறளையும் மேலாண்மையையும் இணைத்து மிகப்பெரிய அறிஞர்களை வருவித்து மிகப்பெரிய விதைகளை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த பெருந்தொற்று காலத்தில் இணைய வழியில் செய்தது. இதத்தான் நான் சொல்றேன், நாம எப்படி அணுகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய தொன்மையை வளர்ப்பதற்கு இந்த இணையம் எப்படி நமக்கு கை கொடுக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு நான் இங்கு பேசுவதற்கு கூட காரணமாக அமைந்தது என்னுடைய மற்றொரு அரங்கில் நான் பேசிய பேச்சு என்று சொன்னால், இதுதான் இணைய வழியில் நாம் பெறக்கூடிய நன்மை. அதிலும் குறிப்பாக நான் தொன்மையை முன்னிறுத்தி பேசுவதற்கு உண்டான காரணம், நம்முடைய அடையாளங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நமக்கு அதில் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நம் முன்னோர்கள் நமக்கு அவ்வளவு கொடுத்துட்டு போனாங்களே, இது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால், அடுத்த தலைமுறையை நாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் விட்டு செல்வோமேயானால் நம் மீது ஒரு பெரும் பழி விழும் என்ற காரணத்தினால் இந்த தொன்மையை முன்வைத்து இணைய வழிகளில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், நம் முன்னே கொட்டி கிடக்கின்ற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த செய்தி, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், ஆளுமைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி என்னுடைய அனுபவத்தையும் இணைத்து இங்கு என்னுடைய உரையை வைத்ததற்கான காரணம், அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாப்பாக உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கிய ஒழிய வேறென்றும் இல்லை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கியதற்காக இந்த தமிழரிதம் என்ற அமைப்பிற்கு நான் நன்றி கூறுகிறேன்.
நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் சுரேஜிமி, உங்களுக்கு இந்த கருத்து. வணக்கம் சார். வணக்கம். 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 நான் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் காரை பாரதி தமிழ்ச்சங்கம் தலைவர் வைத்தியநாதன். இவரை சமீபத்தில் தான் தெரியும். நம்முடைய திருவாரூர் தமிழை பற்றி மிக அழகாக பேசிய சுரேஜ்வி கவிஞர் நாங்களும் எங்கள் அமைப்பில் கூப்பிட்டு பேச வைத்தோம். வியாழக்கிழமைதான் அவர் மிக அழகாக பேசினார், தெய்வம் நீ என்று. இன்றைக்கு நான் ஒரு 15 நிமிஷங்கள் தாமதமாக வந்தேனா என்று தெரியவில்லை. பெரிய கஷ்டங்கள் நிகழ்ந்தாலும் கூட உலகத்து தமிழர்கள் அத்தனை பேருமே நாம இணைஞ்சிருக்கோம்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு அறிவியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சீனம், ஹீப்ரு, தமிழ் இது 3 தான் அறிவியல்ல அதிகமா பயன்பாடு பட்டிருக்கு இந்த உலக நாடுகள்ல இணைய வழியாக அப்படிங்கறத சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிபிசில 40 மொழியில அவங்க உலகத்துக்கு செய்தியை பரிமாறுறாங்க. அப்ப அந்த பிபிசி செய்திகள் எதுல வருதுன்னா தமிழ், ஹிந்தி, அதாவது இந்திய மொழிகள்ல தமிழ், ஹிந்தி. அந்த அளவுக்கு தமிழ் தொன்மையானது. நம்ம தம்பி சொன்னார் இல்லையா சுந்தர், அதனால அந்த அளவுக்கு தமிழ் தொன்மையானது. இப்ப சமீபத்துல ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில மனிதர்களுடைய மரபணுக்களை எடுத்து பரிசோதனை பண்ணும்போது, வெளிநாடுகள் எல்லா நாடுகள்ல இருந்தும் எடுத்து பரிசோதனை பண்ணும்போது 25% உலக நாடுகள்ல இருக்கிற அத்தனை நாடுகள்ல இருந்தும் 25% மரபணுக்கள் தமிழர்களுடைய மரபணுக்களை ஒத்திருந்துதான். அதுவும் ஆதிகால மனிதனுடைய மரபணுக்களை ஒத்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தொன்மையானது. இன்னைக்கு அதிகமாக இது மாதிரி இணைய கூட்டங்கள் இயல், இசை, நாடகம்னு 3 வழியாகவும் நடத்துகிறது நம்முடைய தமிழ் மொழியில தான்ங்கிறது மிகச்சிறப்பு. அதை நீங்க நடத்திட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் கம்பனிலிருந்து எடுத்து கையாண்டது, அவ்வை மூதாட்டியிலிருந்து பாரதி சொன்னது. அதனால்தான் அவர் சொன்னார், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் இல்லையா. அது இன்றைக்கு பாரதி கண்ட கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. ஆகினால் நம்முடைய கவிஞர் சுந்தர் அவர்கள் இன்னும் நேரம் கொடுத்தாலும் சுரேஜ்வி அவர்கள் மிக அழகாக பேசுவார். அவர் ஒன்று சொன்னார் அல்லவா, நான் என்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்வதற்காக இங்கு வரவில்லை, என்னவெல்லாம் இந்த இணையத்தின் மூலமாக செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றாரு. இந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டுகிற இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அவர்களை ஊக்குவிக்க உங்களுடைய அமைப்புகள் தான் இந்த உலக நாடுகளுக்கு தேவை. நன்றி. நன்றி. வணக்கம். நான் முனைவர் சித்ரா. வாழ்ந்தது ஹாங்காங்ல, இப்ப தற்போது பெங்களூர்ல இருக்கேன். சுரேஜிமி ஐயா சூப்பரா பேசுவாரு. இன்னைக்கும் அதே மாதிரியே ரொம்ப நல்லா பேசினாரு. நான் என்ன இணைய வழியில நான் செய்யறேங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருந்த இடத்துல இருந்தே உலகம் ஃபுல்லா இணைய வழியில நம்ம தமிழோட தொன்மையை தேடிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ கைக்கு எட்டுற கனியா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னும் எல்லாருமே அது மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம நம்மளோட தமிழ் இலக்கியத்துல அது உள்ள இருக்கிறதையே ஆய்ந்துட்டே இருக்கோம். ஆனா தமிழன் எல்லா நாடுகளிலும் போய் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்கான். அந்த ஆய்வுகள் எல்லாம் எல்லாருமே எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது தமிழ் கொரிய தொடர்புகள், அதுக்கப்புறம் தமிழ் சுமேரிய தொடர்புகள், அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தமிழ் சீன தொடர்புகளை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு கிடைச்சது இணைய வழியாதான். ஏன்னா நான் புஸ்தகம் எல்லாம் கிடைக்காது. ஆனா எல்லாத்தையுமே இணைய வழியில தான் எனக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. நிறைய விஷயங்கள் ஆர்கைவ்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல எல்லாம் பழங்காலத்து நூல்கள்ல இருந்து எல்லாமே இப்ப அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது ஆய்வு பண்றதுன்னா அவங்க எல்லாம் நிறைய பண்ணலாம் அப்படிங்கறது உங்க முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காகவே தான் இப்போ நான் பேசினேன். சுரேஜிமி ஐயா ரொம்ப சூப்பர், இன்னைக்கும் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நன்றி. அதோட இன்னொன்னு என்ன பண்றேன்னா, ஆக்சுவலா இப்ப நம்ம தமிழர் தொன்மையை பத்தி ஒரு சின்ன ஒர்க் ஷாப் 5 நாள்ல ஒரு 3 மணி நேரம் நிறைய பேர் என்னன்னா தமிழை படிச்சு என்ன ஆகுது அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட பெருமை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் இனிமேல் அவங்களும் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நான் நம்புறேன். அப்படி அதனால இப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் நிறைய பேர், குறிப்பா சொல்லணும்னா என்னுடைய குழந்தைகளின் தமிழ் ஆசிரியர் அவர். இல்ல, நான் பிஹெச்டி பண்ணது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்லயா. ஆனா இப்ப அந்த பிஹெச்டி எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. அதான் எப்படி பண்ணணும், ஆய்வு பண்ணணுங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுட்டு பண்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம்.
பிளஸ் எனக்கு வந்து எப்படி டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால வந்து அப்படியே இணையவழித்துல பூந்து வந்துட்டு இருக்கேன். நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அதுதாங்க. நன்றி. எங்களுடைய அழைப்பிதழ்ல தமிழகத்தினுடைய தொடர்பாளர்களுக்கு நீங்க உங்களை எங்களோட தொடர்பு கொண்டு இவங்க எல்லாருமே பேச்சா. சந்திராக்கா வாங்க, மலேசியா. வணக்கங்க ஐயா, என் பேர் சந்திரா. நான் மலேசியால இருந்து கவிஞர் சுரேஜ்மி அவர்களுடைய அழைப்புல வந்தேன். மலேசியால வந்து தமிழ் மொழிக்கு நிறைய வரவேற்பு உண்டு. மலேசியாவில தமிழ் மொழி ஒரு அதிகாரப்பூர்வமான மொழியா இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள்ல இது வந்து அதிகாரப்பூர்வமா கற்பிக்கப்படுகின்றது. ஆரம்ப பள்ளியில வந்துட்டு வகுப்பு 1 முதல் 6 வரைக்கும் நம்ம பயின்றுட்டு இடைநிலை பள்ளியில போயிட்டு இது தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிக்கலாம். அடுத்து பல்கலைக்கழகம் வரைக்கும் மலேசியாவுல தமிழ் மொழியில நம்ம பட்டதாரியாக கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆக தமிழ் மொழிக்கு எப்பொழுதும் மலேசியாவுல சிறப்பு உண்டு, வரவேற்பும் உண்டு. ஆக நீங்க எல்லோரும் எங்களோட இணைந்து நம்ம பல விஷயங்களை ஒன்றா சேர்ந்து செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆக இன்றைக்கு பேசிய உங்களுடைய தொன்மையான அந்த சொற்பொழிவு கேட்க முடியாமல் போய்விட்டது. இருந்த போதிலும் யூடியூப் அல்லது எங்க அப்படி ஏதோ ஒரு தொடர்பு லிங்க் இருந்தா அனுப்பினீங்களா கட்டாயம் கேட்கணும். மிகவும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றேன். கருத்து சொல்லுவாங்க. இது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி நன்றி. சுரேஜ்மி, நீங்கள் கூற தவறு இருந்தால் ஏதாவது கூறலாம். இப்போ கம்பனுடைய ஒரு பாடல், அதாவது ராம லக்குமணர்கள் வந்து அந்த கோதாவரி ஆற்றை கடந்து செல்றாங்க. நான் இந்த பாடல்ல சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்மளுடைய அறிவுக்கு இதெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம ஒரு பாடல நம்ம ஒரு கதையா பார்த்துட்டு ஒரு கவிதையா பார்த்துட்டு கடந்து போக கூடாதுங்கிறதுக்காக இந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ஆறு, அந்த கோதாவரி ஆற்றை பத்தி கம்பன் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார். அதுதான் நம்ம இங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. ஒரு ஆறுங்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு அணி, ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு ஆறுங்கிறது ஒரு நாட்டினுடைய வளமையை புலப்படுத்துகிறது. அப்ப அந்த ஆறு எப்படி இருக்கணும், அந்த ஆற்றினுடைய பயன்பாடு என்ன, அந்த ஆற்றினால் அந்த தேசம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, அப்படிதான் சொல்லும் பொழுது அவர் இதை அறிவோட ஒப்புமைப்படுத்துகிறார். அதுதான் இங்க அவர் பாடல் பாருங்க. எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறது 5 நிமிடம், முடிக்க பாக்குறேன். புவியினுக்கு அணியாய், ஒரு ஆறு அந்த தேசத்துக்கு ஒரு அணி, இன்றியமையாது. புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து, அந்த ஆற்றினுடைய வளத்தை வச்சுதான் நாட்டினுடைய வளமே இருக்கு இல்லையா? அப்போ ஆன்ற பொருள் தந்து அகத்துறைகள் தாங்கி 5 நெறி அலாவிங்கிறார். நமக்கு தெரியும் 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்ப அந்த 5 அந்த வனத்தையும் பாதுகாக்கக்கூடியது. அப்படி இருக்கணும் அந்த ஆறு. சவியுற தெளிந்து தன்னன் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியை வீரர் கண்டார் அப்படிங்கிறார். இந்த ஆற்றினுடைய அழக வர்ணிக்கிறாரு. அந்த ஆறு எப்படி அந்த தேசத்துக்கு பயன்படுது, அந்த ஆற்றினால் தேச ஒழுக்கம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்றாரு. பாருங்க, புவியினுக்கு அணியாய், ஒரு கவிதைக்கு அழகு ரொம்ப முக்கியம். அழகுனா அதனுடைய வடிவம். ஒரு கவிதை எப்படி இருக்கணும், ஆன்ற பொருள் தரணும் இல்லையா? ஆன்ற பொருள் தந்து புலத்தற்று ஆகி அறிவுக்கும் அது விருந்தாக அமையணும். எப்படி ஒரு ஆறு நிலத்திற்கு விருந்தாக அமைகிறதோ அது மாதிரி ஒரு கவிதை அறிவுக்கு விருந்தாகும். அகத்துறைகள் தாங்கி, நாம என்ன சொல்ல வர்றோம், நமக்கு என்ன தேவை, நம்ம பண்பாடு எல்லாத்தையும் அது தாங்கி வரணும். 5 நெறி அளாவி, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சவியுற தெளிந்து, இப்போ ஒரு ஆறு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஆழமா இருக்கும்.
ஆனா அது எவ்வளவு தெளிவா இருந்தா கீழே உள்ள பொருள்களை இப்ப கூட நீங்க பார்க்கலாம். நம்ம இப்ப படகுல எல்லாம் நம்ம போகும்போது பார்ப்போம், கீழே உள்ளது அப்படியே கற்கள், அந்த கீழே உள்ளதெல்லாம் தெரியும், பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம கீழே இருக்குன்னு கையை விட்டோம்னா எடுக்க முடியுமா? முடியாது. அது ஆழமா இருக்கும். அந்த நீரினுடைய தெளிவுனால நமக்கு கீழே என்ன இருக்குங்கிறது மேல தெரியும். அப்படி ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கணும் ஒரு கவிதை. தன்னன் ஒழுக்கமும் தழுவி சான்றோர், அப்போ சான்றோர் கவியையும் எப்படி ஒரு கவிதைக்கு இலக்கணம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அந்த கோதாவரி ஆற்றின் அழகையும் வர்ணிக்கும் போது 2 கருத்துக்களை தன்னுடைய ஒரு கவிதை அமைப்பிலே கம்பன் வைத்திருக்கிறார் என்றால், நாம் எவ்வளவு தூரம் அறிவுல சிறந்திருக்கிறோம் அப்படிங்கறதே இது நம்மை நாமே முதுகில் தட்டி கொள்ளக்கூடிய ஒரு செயல். இதுக்கு நான் ஒரு வெண்பா சொல்றேன். நான் நவரத்தின மாலைன்னு நம்ம எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? ஒரு வெண்பா சொல்றேன் பாருங்க. இதை ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஆழம் தெரியும். வரைவில் நிறை, வரைவில் நிறையும். வரைவில்னா வரைவில்லாதது, எல்லையற்றது. வரைவில் நிறையும், நிறைஞ்சிருக்கு. மறையில் புகழும், என்னைக்குமே அழிக்க முடியாத புகழ். திரையில் தெளிவும் தருவாய். திரையில்னாக்கே இப்ப தெளிவா இருக்கணும், திரை போட்டு மறைச்ச மாதிரி எதுவும் மறைக்க கூடாது. திரையில் தெளிவும் தருவாய், அருமை கவியில் அணிசேர் கரையில் வைர குவியே அருள கொடைன்னு தமிழை பத்தி எழுதியிருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது ஒத்து வந்தது இந்த பாடல். நான் இந்த வெண்பாவுக்கும் இந்த பாட்டுக்கும் பாருங்க எவ்வளவு ஒப்புமை இருக்குன்னு. கவியில் அணிசேர் கரைனா குற்றம், குற்றமில்லாத வைர குவியல்களா அருளணும் அன்னை தமிழே அப்படின்னு வேண்ட மாதிரி இந்த வெண்பா அமைந்தது. அதுல பாருங்க ஒரே வார்த்தை தான், ஆனா வார்த்தைக்கு உள்ள பொருள் இருக்கு. வெளிப்படையா சொல்லல பொருளை. வரையில் நிறையும், மறையில் புகழும், திரையில் தெளிவும் தருவாய், அருமை கவியில் அணிசேர் கரையில் வைரக்குவியே அருள கொடை. அப்ப பாருங்க இது எங்க இருந்து வந்தது? தொன்மையிலிருந்து வந்தது. இதைத்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும். இதை எப்படி எடுத்துட்டு போக? இனிமே இணையம்தான் ஒரே வழி. அந்த இணைய வழியில நாம எடுத்துட்டு போறதுக்கு நாம எப்படி இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக இந்த 2 பாடல்களையும் ஒப்புமையாக சொன்னேன். நன்றி. நான் இன்னைக்கு கம்பனை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அதற்கு முன்னாடி வேற ஒரு திருப்பாவை நிகழ்ச்சி இருந்தா அதை முடிஞ்சிட்டு இப்பதான் வந்தேன். அதனால அந்த கம்பனுடைய அந்த பாடலை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கிருந்து வாரீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் ரங்கேஸ்வரன், இலங்கை மணி திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலிருந்து பேசுகின்றேன். இதை ஏன் இங்கே பதிவு செய்கிறேன் என்றால், ஓமானில் ஒரு அந்நிய பிரதேசத்தில் அந்நிய மொழியில் இருந்து தமிழ் ஒலிப்பது மிகவும் பூரிப்பை தருகின்றது. அதேவேளை இந்த உரையாடலில் பங்கு பெற்றவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த தமிழ் விற்பனர்கள் என்று நினைக்கும் பொழுதும் கூட மிகவும் ஆனந்தமாக உள்ளது. தொன்மையை இணையத்தில் வேணும் வழிகள் என்னும் தலைப்பை பார்க்கும் பொழுது, தொன்மை என்னும் பொழுது பல்வேறு விடயங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் எமது தமிழ் அறுநூற்று உலகாயத்தின் தமிழை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வோம் என்ற மகுட நோக்கத்துக்கு அமைவாக இன்றைய கூற்று, இன்றைய உரை, இன்றைய பேச்சு மிகவும் சிறப்பை தந்தது ஐயா. உண்மையில் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். ஒரே ஒரு வினா கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய தேசத்தில் தமிழ் சார்பான வாய்ப்புகள், வாய்ப்பின்மைகள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி சற்று கூறுவீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கு. குறிப்பாக இங்க எப்படின்னா பணி நிமித்தமாக வளைகுடா நாட்டிற்கு வந்த தமிழர்கள் தான் அதிகம். இங்க குடியுரிமை எல்லாம் கிடையாது. மற்ற நாடுகளை போல குடியுரிமைகள்லாம் இங்க வழங்க மாட்டாங்க. இது பணி ஒப்பந்த அடிப்படையில் வந்தவர்கள் தான். நான், தம்பி மாரிமுத்து, அது மாதிரி வளைகுடா தேசத்துல நிறைய தமிழர்கள் இருக்காங்க. இங்க எங்களுடைய பணின்னு பாத்தீங்கன்னாக்கே தமிழை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன, குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுத் தருகிறோம். இப்போ திருக்குறள் சம்பந்தமா நான் கிட்டத்தட்ட 900 திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறேன். அந்த பணி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேவாரம், திருவாசகம் வகுப்புகள் எடுக்கிறோம்.
திருப்புகளுக்கு வகுப்புகள் எடுக்கிறோம். குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். எங்க கிட்ட 10 வயசு கீழே உள்ள குழந்தைகள் கிட்டத்தட்ட 50 திருப்புகளை பாடுவார்கள் என்றால் இதை விட நாங்க என்ன சொல்ல முடியும்? அதற்கெல்லாம் காரணம் என் தம்பி மாரிமுத்து. அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய பணிகள் ஏராளம். அவர் வாய்விட்டு சொல்ல மாட்டார், அமைதியா தான் இருப்பார். ஆக அது தவிர எத்தனையோ இடையூறுகளுக்காக இப்போ இங்க இந்த பெருந்தொற்று காரணமாக பணி இழந்தவர்கள் நம்ம சொந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கான உதவிகள், இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு உண்டான கலை நிகழ்ச்சிகளும் இங்க ஏற்பாடு பண்றோம். இப்ப கூட துபாயில பாத்தீங்கன்னாக்கே எக்ஸ்போ 20 அந்த 21 இந்த 22 நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல கூட எங்களுடைய அரங்கமும் தமிழுக்காக ஒரு சிறப்பு அரங்கத்தை மிக செம்மையாக அதை நடாத்துபவர் என்னுடைய அந்த அமைப்பிலே இருந்து நடத்தக்கூடியவர் என்னுடைய அன்பு தம்பி மாரிமுத்து. சோ இந்த மாதிரி எங்களுடைய பணிகள் என்பது இந்த சமுதாயம் சார்ந்து அடுத்த தலைமுறையை சார்ந்து நாங்கள் எவ்விதமான எதிர்பார்ப்புமின்றி எங்களுடைய உழைப்பை அர்ப்பணிக்கிறோம் என்பதை தாழ்மையோடு சொல்லிக் கொள்வதில் மிக பெருமை அடைகிறோம். நன்றி. எங்களோடு இணைத்த திரு GS சிவகுமார் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து நன்றியுரை கூறுவார். வாருங்கள் சிவகுமார் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று 8/1/2022 சனிக்கிழமை இனிய மாலை பொழுதினில் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் அறிஞர் நுட்பியல் உலகாயம் இலங்கை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றது. நான் ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட்ல இருந்து சிவகுமார். நான் படிப்பை முடித்து 30 வருடங்களுக்கு மேலாக கணினி துறையில் பணியாற்றி வருகின்றேன். நான் விஞ்ஞான தொழில்நுட்ப கல்வி கற்றதனாலும் கார்ல் மார்க்சின் அரசியல் கோட்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தாலும் தமிழையும் சைவத்தையும் பரீட்சைக்காக மட்டுமே படித்தவன். எனவே சொற்பிழை பொருட்பிழை இருப்பின் சான்றோர்கள் பொறுத்தள்ள வேண்டும். சபையில் பட்டிமன்ற தமிழில் உங்களை போன்று நான் தொடர்ச்சியாக பேசுவதற்கு மிகவும் சிரமமான விடயம். நான் பட்டப்படிப்பு ஆய்விற்காக காஞ்சி காமகோடி சங்கராச்சாரிய சுவாமிகளின் தெய்வத்தின் குரலை படிக்க நேர்ந்தது. அதன் பின்னரே எனக்கு வாழ்வு தமிழின் பக்கம் திரும்பியது. அது வரைக்கும் எனக்கு தமிழ் பரீட்சைக்காகவும் எழுதி பட்டம் பெற்றதை தவிர்த்து நான் தமிழை வாழ்வோடு இணைத்து பார்க்கவில்லை. நான் அன்றிலிருந்து தெய்வத்தின் குரலில் படித்ததன் பிறகுதான் எனக்கு தமிழில் இவ்வளவு ஆழமான அறிவியல் சம்பவங்கள் அடங்கி இருக்கின்றது என்று அறிந்து கொண்டு தமிழ் என்று எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஓடினேன். இதுவரையில் 92 இணைய உரையாடல்களை சிறப்பாக தொடர்ந்து நடத்துகின்றோம் எனில் தமிழகத்தின் செயற்குழு தலைவர் திரு நானா கோதாசன் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதில் சங்க உறுப்பினராக திரு இலங்கேஸ்வரன் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எனது நன்றிகள். இந்த நிகழ்வினையோ அல்லது அமைப்பினையோ முயற்சி செய்தால் சுலபமாக ஆரம்பித்து விடலாம். ஆனால் அதனை தொடர்ந்து இவ்வளவு காலத்துக்கு நடாத்துவது எவ்வளவு அயராத உழைப்பும் விடாமுயற்சியும் பொறுமையும் தேவை என்பது நிகழ்வினை நடாத்தியவர்களுக்கு உணர்வார்கள். திரு சுரேஜமி அவர்கள் இதனை அறிவார்கள் என்று எண்ணுகிறேன். அவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருக்கின்ற படியால் இதனுடைய சிரமங்கள் உங்களுக்கு புரியும். செயற்குழுவில் நல்ல நற்பணிக்கு எங்கள் அனைவரின் சார்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இணைய வழியில் தமிழை மேம்படுத்துவதோடு நாளைய தலைமுறைக்கு நற்றமிழை எடுத்து செல்லுதல் என்ற முனைப்புடன் செயல்படும் செயற்குழுவின் நற்பணிக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். செயலாளர் அவர்கள் என்று கூறியது போன்று எமது கதவுகள் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நீங்கள் இணைய வழி மூலமாக எங்களுடைய இந்த பணியில் இணைந்து
செயல்படுவதற்கு எந்த மறுப்பும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இதன் படி எங்களோடு இணைந்து செயல்பட வருமாறு அவரின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறைப்புரையாளர் நண்பர் சுரேஜமி அவர்களின் தமிழ் மூலம் செவிகளும் மனமும் நிறைந்திருக்கின்றது. தொன்மையினை பேண இணையத்தில் வழிகள் கூறிய சுரேஜமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. திருக்குறளின் பொருள் வழி நன்றி என்ற சொல் ஆழமான பொருள் தருவது. நன்று என்ற சொல்லிலிருந்து நன்றி என்ற சொல் பிறந்திருக்கின்றது என்று எண்ணுகிறேன். அதாவது நல்லது என்ற சொல் தான் நன்றி என்ற சொல்லாக வழங்கப்படுகிறது என்று எண்ணுகின்றேன். ஒருவருக்கு செய்த நல்லதை மறுத்தல் கூடாது என்பதே என் கருத்து. இந்த வகையில் இன்று கலந்து கொண்ட அனைவரும் கற்க கசடர என்பதற்கிணங்க பங்காளர்களாக கேள்வி கேட்டு ஐயம் தெளிந்தவர்களும் இந்த நேரத்தினை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பணிகளையும் இதனோடு இணைத்து அவர்களுடைய செயற்பாடுகளை கூறியமைக்காகவும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பாக காரையில் இருந்து திருமதி வைஜெயந்தி ராஜன், ஹாங்காங் சிவகுமார் சித்ரா, முனைவர் மலேசியாவில் இருந்து சந்திரா மற்றும் துபாயில் இருந்து நண்பர் மாரிமுத்து, இவர்களுக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவர்களும் இந்த பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்போடு இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் பேரன்பின் நன்றிகள். இதில் நான் யாரையாவது கூற தவறி இருப்பின் குறை வழங்க வேண்டாம். இந்த நிகழ்வுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கி கொண்டிருப்பவர் கனடா த தமிழ் ஜேர்னல் தமிழ் இதழ் என்ற நிறுவனர் சுகு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். அவர் எங்களுடன் தொடர்ந்து இந்த பணியை செய்து வருபவர். அவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவகுமார். ஒரு நீண்ட நன்றி உரையை கூறியுள்ளீர்கள். இதிலே நீங்கள் பல பயனுள்ள விடயங்களையும் கூறியிருக்கிறீர்கள். இன்று தமிழகத்துக்கு அந்த வகையிலே அடுத்த வாரம் 93வது உரையாடலில் சந்திப்போம். அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கலாம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. நாங்கள் விடைபெறுவோம். நன்றி. 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 தமிழ் அரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.